ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ். வெஜ் குஸ்கா எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வெஜ் குஸ்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, சின்ன சின்னதாக பட்டை 4 லவங்கம், சின்னதாக ஒரு அன்னாசி பூவோட இதழ், ஒரு குட்டியாக ஜாதிக்காய், குட்டியூண்டு ஜாதி பத்திரி, 4 ஏலக்காய், இதெல்லாம் போட்டு நம்ம பொடிச்சிட்டு இது கூட இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இந்த சாதம் மைல்டு டேஸ்ட்டாக இருந்தாவே போதும், ரொம்ப வாசமாக இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு செஞ்சாவே நல்லாயிருக்கும். அரைச்சாச்சு. இப்போது குஸ்காவுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து தேங்காய் பால் தாங்க முக்கியம். 2 பங்கு அளவுக்கு தண்ணினா 1 பங்கு தேங்காய் பால் 1 பங்கு தண்ணி. தேங்காய் பால் கெட்டியாக எடுத்து வச்சுக்கணும். இதுக்கு வந்து 1/2 கிலோ அரிசிக்கு 1/4 கிலோ பச்சை பட்டாணியை உரித்து வச்சுருக்கேன். 10 முந்திரி இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். தேவையானது சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் இது வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் 5, அதை இந்த மாதிரி கீறி வச்சுக்கணும். ஒரு 1/4 கைப்பிடி அளவுக்கு புதினா, சின்ன வெங்காயம் இந்த மாதிரி முழுசாக கட் சேர்த்துக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். 1/2 மூடி எலுமிச்சை, சீரக சம்பா அரிசி. இதுக்கு சீரக சம்பா அரிசி தான் அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த மாதிரி 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு வடிகட்டி வச்சுருக்கேன். ஒரு 50 ml எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் காஞ்சிருச்சு. இப்போ இது கூட சும்மா கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு பிரிஞ்சி இலை உடச்சி இந்த மாதிரி சேர்த்துட்ருக்கேன். இது கூடவே முந்திரி சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் இதையும் சேர்த்துக்கலாம். கூடவே பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வதங்கினா போதும். இப்போது இது கூட நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். புதினா சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துறது வேண்டாம், ஸ்மெல்லாக இருக்குங்க. இது கூட நம்ம பச்சை பட்டாணியை சேர்த்துக்கலாம். உப்பு நான் இப்போ வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்ருக்கேன். பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். கப்பில் தான் நான் அரிசி அளந்தேன். இதில் நல்லா ஃபுல்லாக 1 கப்பு. இதுலேயே தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரை வாஷ் பண்ணிவிட்டு அந்த மசாலா வாட்டரையும் இதுலேயே சேர்த்துக்கலாம். இது வந்து மைல்டு டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் பால் சேர்த்துறதுனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் அவ்வளோ பிடிக்கும். காரமாக இருக்குன்னா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. கொதிச்சிருச்சு. இதோட அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் பிழிஞ்சிக்கலாம். இப்போது நல்லா கெட்டியாயிடுச்சு. இப்போது தேங்காய் பால் சேர்த்துட்டு நாம் மூடி போட்டுடலாம். நல்லா திக்காக இருக்கணும் தேங்காய் பால், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எண்ணெயெல்லாம் கரெக்டாக இருக்குது. இதுவே போதும். இப்போ கொத்தமல்லி தூள் கொஞ்சம் தூவிட்டு நாம் மூடி வச்சிடலாம். பாருங்கள், இந்த லெவலில் நாம் இப்போ மூடி போட்டு 1 விசில் ஹையில் விடணும். சிம்மில் வச்சு 5 நிமிஷம் வேக விட்டு ஆஃப் பண்ணிட்டா கரெக்டாக வெந்துடும்.
பாருங்கள், சூப்பராக கரெக்டான பழத்துக்கு ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்ம மிளகாத்தூள் சேர்த்ததுனால லைட் பிங்க் கலர் இருக்குது. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். சுட சுட நமக்கு குஸ்கா ரெடி ஆயிடுச்சு. பட்டாணி குஸ்கா. இன்றைக்கி சன்னா மசாலாவோட பரிமாறியிருக்கேன். இதை இப்போ எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். இந்த குஸ்காவுக்கும் சன்னா மசாலுக்கும் ரொம்ப சூப்பர் காம்பினேஷன். சூப்பராக இருக்குது. இந்த சன்னா மசாலா நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்குது. அது கூட இந்த குஸ்கா, பட்டாணி குஸ்காவும் மைல்டு டேஸ்ட். இது வந்து காரம் கம்மியாக இருக்கும். ரெண்டுக்கும் சூப்பர் காம்பினேஷன். சூப்பராக இருக்குது. நீங்களும் வீட்டில் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். இதே அளவுகளில் செய்யுங்க, சூப்பராக வரும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.